செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன். உமது கைகளின் கிரியைகளின் மேல் விருப்பம் வைப்பீராக. 2 எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. The first portion is taken from Job chapter 14 verses 14 and 15. If a man dies, shall he live again? All the days of my heart's service I will wait, till my change comes. You shall call and I will answer you. You shall desire the work of your hands. Amen. The second portion is taken from the book of Esther, chapter 9, verse 1. Now in the 12th month, that is the month of Adar, on the 13th day, the time came for the king's command and his decree to be executed. On the day that the enemies of the Jews had hoped to empower them, the opposite occurred, in that the Jews themselves overpowered those who hated them. May the good Lord add his blessings and speak to us this morning. Amen. நன்மையான ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்மையான நேரத்தில் வந்து இங்கே நிற்கிறதுக்கு தேவன் மகாபெரிய கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்துக்குள் நாம் போவதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறான். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது அந்த கால வேளையிலும் கூட தகப்பனே, எங்களோட வாழ்க்கையில நீர் செய்கிற அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தை ஆழத்திலிருந்து உமக்கு கூடாக்குடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இது அருமையான ஆராதனையில் கர்த்தாவே நீர் தாமே அப்பா எங்களோடு இடைப்பட்டே பேசி நீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கூட கர்த்தாவே இந்த நாளில் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடி இந்த நாள் நீர் பேசும் ராஜா. அப்பா பிதாவே உமக்கே எல்லாம் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஆவியானவரை நீர் பேசும் உடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா வாசித்த இந்த வசனத்துக்குள் நம்ம போவதற்கு முன்பாக கர்த்தர் யோபு சொல்லும் விசுவாச வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய விசுவாசம், நம்பிக்கையோடு பேசும் வார்த்தைகள் தான் இது. என்ன சொல்லுவான்னா, காரியம் மாறுதலாய் முடியும் என்கிறான். இன்னொன்று, குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருப்பேன் என்கிறான். இந்த வசனம் ஆக்சுவலி கொஞ்சம் ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். என்று இந்த காரியம் மாறுதலாய் முடியும். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருப்பேன் அப்படின்றது அந்த வசனம். ஓகேங்களா? மேபி ஐ கிவ் த ராங் வேர்ட் ஹியர் இன் தி ஜாப். அந்த வசனத்தை பேசிட்டு அதுக்கப்புறமா நான் காரியத்தை சொல்கிறேன். 2 காரியத்தை யோபு இங்கே சொல்கிறாரு. அந்த வசனத்தை போடியா. யோபு 14. ஓகே, கரெக்ட்லா ஐ திங்க். ஓகே, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஸோ ஓகே, கரெக்ட் த வேர்ஸ். ஓகே, இங்கே என்ன ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு பேசுகிறார்னா, யோபு கடந்து செல்லும் பாரமான காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவன் செல்லும் பாதையில் அவன் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பேசும் வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். என்ன சொல்கிறான்? காரியம் மாறுதலாய் முடியும்,
இன்னொன்னு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருப்பேன் என்கிறார். ஸோ ஒரு காரியத்தை அங்க சொல்றான், இந்த போராட்டம் குறிக்கப்பட்ட நாள் மாத்திரம்தான். ஸோ இந்த குறிக்கப்பட்ட நாள் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த போராட்டம் முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறான். ஏன் நம்பிக்கைனா எல்லாமே மாறி போகும், இது நிரந்தரம் கிடையாது, போற பாதைகள் நிரந்தரம் இல்லைன்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசோடு இந்த காரியத்தை பேசுகிறான். நீங்க யோபோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல அவன் எல்லாவற்றுக்கும் சோஸ்திரம் செய்கிறான். அவன் வாழ்க்கையில அவன் இழந்து போன எல்லா காரியத்துக்கும் சோஸ்திரம் செய்கிறான். 2வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பான். 2 காரியம் நீங்க அங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி ஒரு காரியத்தை சொல்லுவான், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் அவன் ரொம்ப அமைதியா இருப்பான். இந்த காரியத்தில் ஒரு காரியம் நம்ம மெயினாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் யோபோட வாழ்க்கையிலேருந்து, யோபு தேவனை சார்ந்து கொண்டு முழுமையாய் அவரை மகிமைப்படுத்தினால அவனால எல்லாவற்றிலும் சோஸ்திரம் செய்ய முடிஞ்சிச்சு. அவன் எல்லாவற்றிலும் அமைதியாகவும் இருக்க முடிஞ்சிச்சு. இது மாதிரி சூழ்நிலையில எல்லாரும் சோஸ்திரம் செய்ய முடியுமா, அமைதியா இருக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம், போராட்டத்தின் மத்தியில கஷ்டத்தின் மத்தியில நாம் கடந்து செல்லும் போது நம்ம எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யவும், நம்ம சில காரியங்களை அமைதியா இருந்து காரியங்களை புரிந்து கொள்ளவும் வேணுன்ற ஒரு காரியத்தை யோபின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏன் நான் இதை சொல்றேன்னா, யோபின் சூழ்நிலை பார்த்தா ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவனுடைய எல்லா பிள்ளைகளும் இழந்து, அவனுடைய எல்லாவற்றையும் கூட இழந்து அவன் தனிமையாய் நிற்கும் போது இந்த வார்த்தையை அவன் பேசுகிறான். இந்த வார்த்தையை பேசுறதுக்கு எல்லாருனாலும் முடியுமா எனக்கு தெரியல. ஒரு கடினமான சூழ்நிலை மத்தியில் நம்ம கடந்து செல்லும் போது எப்படி நம்ம இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நம்ம நல்லா ஆராதிச்சோம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் போது இதே ஆராதனை தேவனுக்கு நம்ம செய்ய முடியணும், செய்யுமா கேள்விக்குறி. ஏன்னா சில சமயங்கள்ல நம்ம கடந்து செல்ற பாரங்கள் கஷ்டங்கள் சில சமயத்தில் நமக்கு நிறைய கேள்வியை கொண்டு வருது. ஆனாலும் ஆவியானவர் இந்த கால வேளையில சொல்ற காரியம், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாம் மாறி போகின்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த யோபு காத்திருந்தான். ஏன்னா இது குறிப்பிட்ட நாள் தான் இருக்கு, இது மாறும் சொல்லி காத்திருந்தான். அந்த காத்திருக்கிற டைம்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நண்பர்கள்லாம் வருவாங்க யோபுக்கு பார்க்கறதுக்கு. இந்த யோபு கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிடுறேன். இந்த காத்திருக்கிற நாட்கள்ல இந்த நண்பர்கள் வந்து ஏதாவது ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சான். ஆனா அவர்கள் ஆறுதல் எதுவும் சொல்லல, அவனை வேதனை உண்டாக்கும் வார்த்தைகள்னால் பேசினாங்க, வேதனைகள் உண்டாக்கினாங்க. நான் உள்ளுக்கு டீப்பா போவேன். ஏன்னா அந்த யோபோட புத்தகம் பாஸ்டர் ரொம்ப டீப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. நான் இப்போ வந்து யோபோட கதை எடுத்து உங்கள்கிட்ட மெயினா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா யோபோட கதை உங்களுக்கு ஃபுல்லாவே நல்லா தெரியும், எப்படியும் காரியங்கள் நடந்துச்சு, எப்படி இழந்தான், எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் விசுவாச வார்த்தைகள்ல பேசி பேசி எப்படி அவன் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து சென்றான் மட்டும்தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்து அவன் பேசுற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா யோபு 23:10-14 வரைக்கும் அவன் தொடர்ந்து பேசுகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் தான். ஸோ அதை நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு வசனமா அதில் ஆவியானவர் என்ன பேசி கொண்டு இருக்கிறான்ற வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஜாப் சாப்டர் 23 verses 10-14. யோபு 23:10 வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவரோ என்றால்
ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா அவனோட ஒவ்வொரு அறிக்கையும் பாத்தீங்கன்னா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சொல்ல அறிக்கை. ஃபர்ஸ்ட் அவன் சொல்றது 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஸோ அதுக்கு நீங்க விளக்கம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சோதனைக்குள் கடந்து செல்லும் போது, அந்த வேதனைகளுக்குள் கடந்து செல்லும் போது நமக்கு ஒரு காரியம் தெரியும். நம்ம அதுல இருந்து மீண்டு வரும்போது இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் மீண்டும் வந்து நிற்போம். அது ஒரு காரியம். 23:11 அவர் சொல்ற காரியம், அவர் நெறியை விட்டு நான் சாய மாட்டேன் அப்படின்றாரு. நெறினா அவரோட பாதையை விட்டு நானே விலக மாட்டேன், அந்த பாதையிலே நானே நடப்பேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டே போயிடுவேன். அந்த பாதையை நானே கை கொண்டு வாழ்வேன் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாரு. 23:12 அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடப்பேன். அவருடைய கற்பனைகள் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் இருக்கோம். தேவ வார்த்தையை நான் பிடித்து கொண்டு அதுல நடப்பேன். அவருடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்குமா, ஆகாரத்தை பார்க்கிலும் மேன்மையா இருக்குமா. ஆகாரம் நம்ம தினம் சாப்பிட்ற சாப்பாடை விட எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப மேன்மையா இருக்குமா. ஸோ யோபிட்ட இருந்து எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தையை அவனை விட்டு என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. அதனால்தான் மறுபடியும் யோபு அந்த விசுவாசத்தோடு தேவனிடத்துல அறிக்கை செய்கிறான். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தேவ வார்த்தை அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் நிச்சயம் எழுந்து வருவான், எல்லா காரியங்களும் மாறும். அந்த விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து பேசுகிறான். 23:13 நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒன்று காரியம் சொல்லுவான், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எல்லாமே அவருடைய சித்தத்தின் படியே நடக்குதுன்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். 23:14 என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். இந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை அவன் சொல்லும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் கொப்பளம், ஒரு கொட்டாங்குச்சி வச்சு சுரண்டி கொண்டு இருக்கிறான். வஸ்திரம் கூட போட முடியாது, வஸ்திரம்னா ஒரு சட்டை கூட அவன் மேல போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அவனுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிக்கை. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம கடந்து செல்லும் பாதைகள்ல இப்படி தேவனை பற்றி கொண்டு நம்ம வாழ்றதுக்கு நம்ம பழகணும். ஆனா நிறைய நேரத்துல நம்ம கதறுறோம். நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம கதறுவோம், எப்படி செய்யுது, ஏது செய்யுது, எப்படி மேற்கொள்ளலாம், நிறைய காரியங்கள், நிறைய கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா இந்த யோபோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தான், அமைதியா இருந்தான். அவன நண்பர்கள் கூட அவனுக்கு ஆறுதல் எல்லாம் அவனுக்கு சொல்ல கிடையாது. ஆனா அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தேவனை சார்ந்து கொண்டான், அவருக்கே மகிமை கொடுத்து அவன் ஜீவிக்க ஆரம்பிச்சான். நான் இந்த கதையை நீட்டா சொல்லாம எல்லாத்தையும் எப்படி சுருக்கி உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு கதை புரியுதா புரியலையா? புரியும். ஏன்னா யோபோட கதை உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நான் அப்படியே சுருக்கி அந்த கதையை அவங்கள்ட்ட காரியங்கள் சொல்றேன். ஸோ அவன் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தபடினால அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு 42:12-13 நீங்க வாசிச்சீங்கன்னா அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். Job chapter 42 verses 12 and 13. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரனும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைச்சிச்சு, எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படியே நீங்க கம்பேர் பண்ணணும்னா, நீங்க 1ஆம் அதிகாரத்துல வசனம், இதே யோபு 1ஆம் அதிகாரத்துல வசனம் 2-3 பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். ஓகே, அந்த வசனத்தை வாசிப்போம். ஸோ அது ஒன்றுன்னா வாசிச்சுட்டு இங்க மறுபடியும் திருப்பி பார்த்துருங்க என்ன இருக்குன்னு. 2:3 என்ன வசனம் இருக்கு? யோபு 1 2ஆம் அதிகாரம். அவன்
அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஓகே, இது மாறல. ஏன் மாறலன்னா, ஏற்கனவே இந்த 10 பேர்கள் இறந்து போனார்கள். அவங்க யாரோடு கூட இருக்கிறாங்க? தேவனோடு கூட இருக்கிறாங்க. அவங்க அது ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு அந்த 10 கிடைச்சிச்சு. ஸோ இதை நீங்க 2ஆவதுல பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது 3வது வசனம், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தார். கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இந்த ஜோபோட வந்தவர்ல இப்போ மறுபடியும் 42 12க்கு வந்துடுவோம். 12 13க்கு வந்தீங்கன்னா இப்போ அங்கே எத்தனை ஆடு பார்த்தீங்க? 7000. இப்போ இங்கே எத்தனை பார்க்குறீங்க? 14. டபுளா தெரியுதுங்களா? இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் டபுள் ரெட்டிப்பான்னு கர்த்தர் சொன்னார்? இந்த ரெட்டிப்பு உண்மையான காமிக்கிறது தான் உங்களுக்கு மத்திய சொன்னேன். ரட்சமாவே தேவன் ரெட்டிப்பாகத்தான் இதை ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. ஓகே, தொடர்ந்து அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்க அதே 42 யோபு 42 16 17 வாசிப்போம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்கு அவன் சோதிக்கப்பட்ட பின் அவனுடைய சோதனைனா சாதாரண சோதனை இல்லை, பயங்கரமான ஒரு சோதனையிலிருந்து மீண்டும் வந்து அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் 140 வருஷம் அவனுக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, 4 தலைமுறைகள். தட் மீன்ஸ் அவனோட தலைமுறைகள், அவனோட தலைமுறை, அவனோட பிள்ளைகள் தலைமுறை, பிள்ளைகள் தலைமுறை, 4 தலைமுறைகளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, பூரண வயது உள்ளவனாய் அவன் மரித்தான். இது அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆசைப்படுகிறார். என்ன சொல்றாருன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படியான வார்த்தைகள்? நம்ம விசுவாச வார்த்தை பேசுறோமா? நம்பிக்கை உள்ள வார்த்தை பேசுறோமா? தேவன் இதை செய்வாரு, எல்லாம் போச்சு, இனிமே ஒன்றும் இல்லை, எப்படி அசட்டையான வார்த்தைகளை பேசுகிறோமா? இது எப்படி முடியும், எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியான வார்த்தைகளை பேசுகிறோமா? ரொம்ப முக்கியம். இந்த யோபு வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய காரியம் இருக்கு. அதில் நிறைய காரியத்தில் ஒரு காரியம் இந்த விசுவாச அறிக்கை, இந்த நம்பிக்கையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பேச 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 அங்கே இருக்கோ இல்லையோ அது உருவாக்கப்பட்டு, வார்த்தை என்ன செய்யும்? உருவாக்கி அங்க இல்லாததை கூட கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறவராய் அங்க காணப்படுவார். இது ரொம்ப ஆச்சரியமாக கூட அவனுடைய வாழ்க்கையில உண்மையாக நடந்த ஒரு காரியம். சாத்தான் யோபை தொட அனுமதித்தார், ஆனா அவனுடைய ஜீவனை எடுக்க அனுமதிக்கல. நமக்கு நல்லா தெரியணும், யோபை தொட அனுமதித்ததே அவனை இரட்டிப்பா ஆசீர்வதிக்கத்தான். ஏன்னா இந்த ஜோசப் ஆசீர்வதிக்க எங்க எகிப்து தேசத்துக்கு அனுப்புனதே அங்க எகிப்தின் பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான். ஸோ அது மாதிரி தான் இங்க யோபை சோதனைக்குள் அனுப்புனதே அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும்படி தான் அனுப்புனாரு. இங்க நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கத்தான், கீழே தள்ளிவிட இல்லைன்றதை நம்ம அறியணும். ஆனா பாதை எல்லாம் சின்னங்கா இருக்குமா? பெட் ஆஃப் ரோசஸாக நம்ம வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாழ முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம கடந்து செல்கிற பாதையில் நம்ம அவருக்காக நிற்கும் போது, இந்த மாதிரி நம்பிக்கையின் வார்த்தை, விசுவாச வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவரோடு நடக்கும் போது நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாய். ஆனால் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இந்த காரியங்கள் நடக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த போராட்டம் நீங்கி போகுன்ற விசுவாசத்தோடு ஓடினா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். இது மாறுதெல்லாம் முடியும்ன்றதை தான் ஆவியானவர் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த காரியத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, இயேசு எவ்வளவு தேவைன்னு காயப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தேவைப்பட்டவங்களுக்கு, காயப்பட்டவங்களுக்கு தான் அந்த காரியத்தை அவங்க தெரிந்து கொள்ள முடியும், தெரியும். ஏன்னா அவங்க காயப்பட்டு காரியங்கள் நடக்கும் போது இயேசு இருந்தால் மட்டும்தான் இதை மேற்கொள்ள முடியும்.
இயேசு இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஜெயம், சுகம், பலன் அத்தனையும் வரும்ன்றது அவங்க உள்ளான மனசுல அது ஆழமா தங்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள், இப்போ ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு நமக்கு எவ்வளவு தேவை என்பதை அறியவே சில சமயங்கள்ல சில காரியங்களை அனுமதிக்கிறார். அந்த அனுமதிக்கிற காரியங்கள் நம்மளை தள்ளிவிடல, நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்க ஒரு காரியம் நமக்கு தெரியல. இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று, காயப்பட்டவங்களுக்கு இயேசு எவ்வளவு தேவைன்னு தெரியும். இன்னும் நமக்கு இயேசு எவ்வளவு தேவைன்னு அறியறதுக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இந்த பாதைகளை நம்ம சாட்சியா நிறுத்துவார். யோபை அப்படித்தான் சாட்சியாக நிறுத்தினார். நிறைய காரியம் யோபோட வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போதும் சரி, இதை தியானிக்கும் போதும் சரி, அவர்களில் இந்த நிறைய காரியம், நான் ஷார்ட்டாக தான் அந்த காரியத்தை உங்க மத்தியில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் யோபோட வாழ்க்கை நீங்க உள்ள போனீங்கன்னா, அவர் நிறைய ஆசீர்வாதத்துக்கு காரணரா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அவருடைய பாதை வேணா ரொம்ப கஷ்டமான பாதை தான், ஆனால் அது ரொம்ப லாங்காக இல்லை, ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தின் காலம் மட்டும்தான். அந்த காலத்துக்கு பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி இரட்டிப்பான நிலையில நிறுத்தினாரு. இது தேவனுக்குள் நம்ம வளரும்படி கர்த்தர் இந்த காலை வெளியில் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தை மண்டே எனக்கு கொடுத்தாரு. நான் ப்ரிப்பேர் பண்ண உட்கார்ந்தேன். நான் ஏற்கனவே ஒரு சர்மன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வேணான்னார். இந்த செய்தி டைரக்டாக என்னோட பேசினார். ஆனால் என்னால் செய்ய முடியல. போராட்டமான ஒரு காரியம். இன்னைக்கு இங்கே நிற்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு சர்ஜரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட வந்துச்சு. ஆனாலும் கூட கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த வசனம் புறப்பட்டு வரும்போது காரியம் மாறுதலாய் முடியும்னு சொல்லும் போதே என்ன மாற்ற போறாரு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வசனம் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் இன்னைக்கு நிற்க வச்சிருக்காரு. நான் முழுசா சொல்லல, நான் கர்த்தர் சித்தமாக இருந்தால் ஒரு சாட்சியில் உங்க மத்தியில் சொல்றேன். 2வது நாள் செய்ய முடியல, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செய்ய முடியல, வியாழக்கிழமை சாயந்தரம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்து உட்காந்து செய்ய ஆரம்பிச்சேன். நிறைய காரியம் இது என்னோட ஆவியானவர் பேசின காரியம். அந்த டைரக்டா செய்தியை அவங்க மத்தியில் நானே சொல்லிட்டு இருக்கேன். அவரை நம்பி அவரை விசுவாசித்து நம்ம வாழும் போது போராட்டம் வருமா, கஷ்டம் வருமா, வரும். அத்தனை பாதைகளும் கடந்து செல்லணுமா, செல்லணும். ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும், தேவன் உங்களோடு கூட இருந்தா ஜெயம் உங்க பக்கமா நிச்சயமா நிற்கும். அது மாறாது. ஸோ காரியங்கள் தான் மாறி போகுமே தவிர தேவன் கொடுக்கிற ஜெயம் மாறவே மாறாது. ஒருவேளை நீங்க தனிமையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், கண்ணீரில் கூட இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் மாற்றி போட தேவன் போதுமானவர். ஸோ இது யோகோட ஒரு காரியம். இன்னைக்கு அடுத்த பகுதியை நம்ம வாசிச்சோம், அந்த பகுதியை வாசிப்போம். இப்போ இன்னொருத்தருடைய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 2 பேரோட வாழ்க்கையில தேவன் எப்படி இடைப்பட்டார், எப்படி அவங்க தேவனை சார்ந்து கொண்டு அவங்க தேவனை மகிமைப்படுத்தினால என்ன ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ 2வது மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய காரியம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1. எஸ்தர் சாப்டர் 9. ராஜாவின் வார்த்தையின்படியையும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. கதை நமக்கு சோஸ்திரம். ஒரு நாளை யூதர்களின் பகைஞர் யூதர்களை மேற்கொள்ளலாம், அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அதான் அந்த 9:1 வாட்ச நாள். ஆனா காரியம் அப்படி நடக்கல, காரியம் மாறுதலாய் நடந்தது. அங்க யாரை குறிச்சு இங்க பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா மொர்தெகாய் குறிச்சு இங்க நம்ம பாக்குறோம். இந்த மொர்தெகாய்க்குரிய காரியம் கூட நான் நிறைய தரம் உங்க மத்தியில பேசியிருக்கேன், பாஸ்டரும் நிறைய தரம் பேசியிருக்காரு. ஸோ இந்த மொர்தெகாய் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் பெரிய ஒரு ஆளுலாம் கிடையாது. இவன் தேவனை சார்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகன். ஆனா இவன் செய்யற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அரண்மனையில வாசல் காக்கிறவனா இருந்தான். அவனோட வேலை அதுதான். அந்த அரண்மனையோட ராஜா அகஸ்வேரு ராஜா. அந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு மந்திரி, பிரதான மந்திரி இருப்பான். பிரபுன்னு போட்டிருப்போம், பிரதான மந்திரி இருப்பான். நான் மந்திரின்னு உங்களுக்கு மலேசியா பசையில் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பிரபுன்னு தான் போட்டிருக்கு.
ஸோ இப்போ மலேசியா பிரதம மந்திரின்னு சொன்னால் பிரதான மந்திரி மாதிரி அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆமானை உயர்த்தி வச்சிருக்கனால இப்போ ராஜா ஒரு கட்டளை கொடுப்பார். என்னன்னா, அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே இந்த ஆமானை பணிந்து வணங்கணும். இது அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, ராஜானால கொடுக்கப்பட்ட கட்டளை. ஸோ இதை எல்லாருமே அங்கே ஃபாலோ பண்ணாங்க. அங்கே அரண்மனையில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் அவனை பணிந்து வணங்குவாங்க. ஒருத்தன் மட்டும் வணங்க மாட்டான். யார் அவன்? மொர்தெகாய். அவன் வணங்க மாட்டான். அவன் தேவனை தவிர யாரும் வணங்க மாட்டேன்னு சொல்கிறவன். அதுக்கு பின்னால் கொஞ்சம் ஸ்டோரிலாம் இருக்குது, அதை நான் கொண்டு வரல. ஏன்னா எனக்கு செய்திக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவன் வணங்க மாட்டான். இது ஆமானுக்கு ரொம்ப விசனமாக இருந்துச்சு. இவன் சாதாரண ஒரு வாசல் காக்கிறவன். இவன் என்ன வணங்க மாட்டான். எல்லாரும் வணங்கினாலும் இவன் வணங்க மாட்டான்றது அவனுக்கு ஒரு விசனம். ஒவ்வொரு நாளும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு நாளைக்கு நடக்கவே இல்லை. அவனுக்கு இன்னும் வெறி மூர்க்கமாயிட்டான். இப்போ அவன் மனசுல ஒரு காரியம் என்ன செய்யறான், இவனை மட்டும் இல்லை, இப்படி வணங்காத இவனோட குலத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு யோசனை செய்யறான். அவனோட யோசனை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனோட இருதயத்தின் கசப்பு, கோபம் இந்த அளவுக்கு கொண்டு போகுது. அவன் ஒண்டி தான் வணங்கல, ஆனா அவனோட கோபம் எந்த அளவுக்கு போகுதுன்னா, இவன் கொல்லமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவன் கோபம் கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு ராஜாவிடத்துல தந்திரமா பேச. இதை அவன் செயல்படுத்த முடியாது. ஏன்னா ராஜாவின் அனுமதி வேணும். அவனோட முத்திர மோதிரம் போட அந்த அனுமதியோடு தான் காரியங்களை செய்ய முடியும். இப்ப ராஜாவின் இடத்துல அழகா ஒரு காரியத்தை தந்திரமா பேசி 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 இப்ப இந்த யூதர்கள் மக்களை பத்தி ஒரு கெட்ட செய்தியா பரப்பி இப்போ ராஜா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ராஜா இதை கேட்டுட்டு, சரி நீ சொல்றபடி எது வேணா செஞ்சுக்கோன்னு சொல்லி தன்னுடைய மோதிரத்தை கழட்டி இந்த ஆமான்கிட்ட கொடுத்துருவார். இந்த ஆமான் என்ன செய்வான், இந்த யூத மக்கள் சுத்தி இருக்கிற 127 இந்த அகஸ்வேர் ராஜாவுக்கு 127 நாடுகள் இருக்கு. அந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த அகஸ்வேர் தான் ராஜா. ஸோ இந்த 127 நாட்டிலேயும் யூதர்கள் இருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கணும் அவனுடைய திட்டம். ஸோ இப்போ என்ன செய்யறான், ஒரு கடிதம் எழுதுறான். இந்த நாளில் நம்ம வாசிச்சோம்ல 9/1 அந்த நாளில் குறிக்கப்பட்ட அந்த நாளில் எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நாளை குறித்து எல்லாத்துக்கும் லெட்ரு அனுப்பி முடிச்சிடும். இது ரொம்ப ஒரு பயங்கரமான செய்தி மொர்தெகாய்க்கு போய் கிடைக்குது. அது மட்டும் அவன் செய்யலை. மொர்தெகாய்க்காக இவன் இந்த மொர்தெகாய் மேலே இருக்கிற கோபத்தினால அவனுக்கு செய்கிற காரியம் என்ன பார்த்தீங்களா, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தூக்கு மரம் செய்வான் 50 அடி உயரத்தில். ஏன் 50 அடி உயரம்னா, அங்கே உள்ள எல்லா தேச மக்களும் பார்க்கணும் அவனை தூக்கில் போடுறது. அந்த அளவுக்கு ஒரு தூக்கு மரத்தை செய்வான். ஸோ இந்த தூக்கு மரம்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார், கர்த்தர் அவருடைய பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அடுத்த நாள் தூக்கில் போடணும். அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. அகஸ்வேர் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்களா, கதை எனக்கு புரியுதா இல்லையா? புரியலன்னா சொல்லிடுங்க. என் தமிழ் ரொம்ப வேற மாதிரி இருக்கா, புரியுதுல? இப்ப தூக்கம் போனோன்னே ராஜா என்ன செய்யறான், தூங்க முடியாம அன்னைக்கு டைரியை கொண்டு வந்து, அரண்மனையோட டைரியை கொண்டு வந்து வாசிக்க கேட்கிறான். டைரியை வாசிச்சுட்டே இருக்காங்க. டைரியில ஒரு காரியம் எழுதியிருக்கு. ஒரு சமயம் ராஜாவை கொள்றதுக்கு ஆளுங்க வருவாங்க. அந்த காரியத்துல இருந்து மொர்தெகாய் ராஜாவோட உயிரை காப்பாற்றுறது அந்த டைரியில எழுதப்பட்டிருந்துச்சு. இது ராஜா வாசிச்சோன்னே ஒரு காரியத்தை அந்த வேலைக்காரன்ட்ட கேட்பாரு, என் உயிரை காப்பாத்தின இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது வெகுமதியோ ஏதாவது கனமோ செஞ்சாங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆனா வேலைக்காரன் சொல்லுவான், ஒண்ணுமே செய்யல. அப்ப ராஜா நினைப்பான், இது ரொம்ப தவறாச்சே, தன்னோட ராஜ்யத்துல இப்படி தன்னோட உயிரையே காப்பாத்தின ஒருவனுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமான் கரெக்டா என்ன பண்ணுவான். ஆமான் உள்ளே வந்தோடனே இப்ப ராஜா அவனோட கூட பேசுவார். என்ன சொல்வார்னா,
ராஜா கனப்படுகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். இந்த ஆமானுக்கு என்ன நினைப்புனா, நான் தானே பிரதான மந்திரி, என்னை தவிர யாரையுமே ராஜா கனம் பண்ண மாட்டான்ற ஒரு நினைப்புல காரியங்களை அப்படியே வரிசையாக சொல்லுவான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், ராஜா வைக்கிற கிரீடத்தை என் தலைமையில, அவன் தலைமையில வைக்கணும். கிரீடம்னா அவன் தலைமையில வந்து ராஜா முடி வச்சிருப்பாங்க, ஸோ அது வைக்கணும். அதுக்கப்புறம் ராஜா போடுற வஸ்திரத்தை உடுத்தணும். அப்புறம் ராஜா ஏறுற குதிரை மேலே அவனை ஏற்றணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு சுற்றி தேசத்தை வளம் வரணும். ஸோ இவன் தான் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அவனை கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் மொர்தெகாய்க்கு செய் அப்படின்ட்டான். எப்படி இருக்கும் அந்த ஆமானுக்கு? அதுக்கு நீங்கள் கதை வாசிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நான் முழு கதையும் சொல்லலை, ஏன்னா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாளை எஸ்தர் புக்கு வந்து ஒரு 10 தான் அதிகாரம் தான் இருக்குது. 1 மணி நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சிடலாம். ஸோ நீங்கள் போய் வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போது இவனுக்கு தூக்கி வாரி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த எஸ்தரும் சும்மா இல்லை. எஸ்தர் இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ராஜாட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லுவாள். என்னன்னா அநியாயம் இந்த ஆமான் செஞ்சுருக்கான், எப்படி சூழ்ச்சி செஞ்சு இந்த யூதர்களை கொல்றதுக்கு இவன் எல்லா காரியத்தையும் செய்கிறான்ற காரியத்தையும் அகஸ்வேரு ராஜாட்ட எஸ்தர் வந்து மனைவி ஓகேங்களா போய் சொல்லிடுவான். ஸோ இப்போது ராஜாவுக்கு கோபம் வந்து இப்போ என்ன செய்வான், இந்த தூக்கு மரம் செஞ்சு வச்சான் இல்லையா, இந்த தூக்கு மரத்தில் ஆமானியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவான். ட்வீஸ் டேபிளா அப்படிதான் சொல்லுவாங்க. யாருக்கோ செஞ்சு வச்சாங்க, யார் தொங்குறா, இது நடந்துச்சு. இந்த நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதுதான் நடந்துச்சு. ஸோ இப்போது ஆமான் அந்த தூக்கு மரத்தில் தொங்குனா, அது இல்லாமல் குறிக்கப்பட்ட அந்த நாளில் தானே அவங்க என்ன நினச்சாங்க, மொத்தமாக அழிக்கணும்னு நினச்சி தான் லெட்டர் அனுப்பி எல்லாத்தையும் அந்த நாளில் செய்வாங்க. ஆனால் அந்த நாளில் நடந்த காரியம் என்னன்னா, காரியம் மாறுதலாக நடந்துச்சு. எல்லா காரியம் மாறி போச்சு. இப்போ யூதர்களை பகைஞர் மேற்கொள்ள, யூதர்கள் பகைஞர்களை மேற்கொண்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த பகைஞர்லாம் யூதர்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி தான் பகைஞர் புறப்பட்டாங்க. ஆனால் இப்போ யூதர்கள் அவர்களை மேற்கொண்டு அவர்களை அழித்து போட்டாங்க. ஸோ இது காரியம் மாறுதலாக இங்கே முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஒரு காரியத்தையும் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், விரோதமாக யார் வேணாலும் எழும்பலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புனா டேஷ் டேஷ் டேஷ்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதுவும் செய்ய வேண்டாம், செஞ்சால் ஆபத்து தான். ஸோ இதை வந்து அங்கே காரியம் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன காரியம் மெயினாக பார்த்தோன்னா, இங்கே சாத்தான் முதல் பார்த்தோம், சாத்தான் யோபை தொட அனுமதித்தார், அவனுடைய ஜீவனை தொட எடுக்க அனுமதிக்கல. அது ஒரு காரியம் பார்த்தோம். இங்கே மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை தேவன் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரான்றதையும் செஞ்சுட்டு வந்தார், அனுமதிச்சார். மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கர்த்தர் அனுமதித்தார். நிறைய காரியம் நம்ம பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆனால் தூக்கில் போட்டது யார? ஆமாண்ணே. தூக்கில் போடுறதுக்கு மொர்தெகாயை அனுமதிக்கல. இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பைபிளில் வாசிக்கலாம். தானியேல சிங்கக்குயில போடுறதுக்கு அனுமதித்தார். ஆனால் சிங்கங்கள் அந்த தானியேலை கொன்று போடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. நீங்கள் அதே மாதிரி தான் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அக்னியில் கொண்டு போடுறதுக்கு அனுமதித்தார். அக்னியில் போட்டாங்களோ போட்டாங்க, ஆனால் அந்த அக்னி அவங்கள பச்சிக்கவே இல்லை. அவங்க முடி கூட கருகாமல் வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். ஒருவேளை இதை சொல்லும் போது ரொம்ப சின்னாங்க இருக்கும். இது உள்ளுக்கு நீங்கள் போய் பாருங்களேன், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது உள்ளுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் நின்று ஆராதிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனை ஸ்பெஷல் ஆராதனையாக இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆராதனை இருந்துச்சு, அவ்வளோ எனக்கு நிற்க முடியல அந்த ஆராதனையில், அவ்வளோ ஆசீர்வாதம். பிகாஸ் இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய நிறைய காரியங்களே பாட்டிலேயே அவங்க சொல்லிட்டாங்க, முழுசாக பாடி முடிச்சுட்டாங்க. அவ்வளோ காரியங்கள் கர்த்தர் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். துதி தொடங்கினதுலேருந்து ஆவியானவர் நம்மளோடு கூட இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்.
அது மட்டும் இல்லை, பவுலோட வாழ்க்கையில் கூட ஒரு காரியம் நடந்துச்சு. பவுல் பிரயாணம் செய்வார், கப்பல் பிரயாணம். போகும்போதே கப்பல் உடையும், நாச மோசம் வரும் அப்படியெல்லாம் சொல்லிடுவார் கர்த்தர். ஆனால் யாரும் கேட்கல. பவுலோட வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்கவும் இல்லை. மாலுமியோட சத்தத்தை கேட்டாங்களே தவிர பவுல் சொன்னதை யாரும் கேட்கல. ஆனால் போகும்போது பிரயாணத்தில் காற்று வீசிச்சு, கப்பல் உடஞ்சிச்சு. ஆனால் என்ன அவன் கர்த்தர் சொன்னார்னா, உயிர் சேதம் எதுவும் வராது, நீங்கள் மெலித்தா தீவில் கரை உதங்குவீங்க அப்படின்னு சொல்லிடுவார். அங்கே போனோன்னு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாம்பு இந்த பவுலை கடிக்கும். பார்த்தீங்களா? ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெலித்தா தீவு போவாங்க, அங்கே அவங்க சூடு வேணும்னு சொல்லி விறகு எடுத்து போடுவாங்க. அந்த டைமில் பாம்பு வந்து பவுலை கடிக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பாம்பே கடித்தாலும் விஷம்லாம் ஏறாது. அதுக்கு தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அங்கே பாம்பு கடிச்சிச்சான்னு கேட்டிங்களா? கடிச்சிச்சு, அவன் உதவி போட்டான். ஆனால் விஷம் அவனுக்குள்ளே ஏறலை. இதுதான் உண்மை. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்ல பல காரியங்கள் மத்தியில் நிறைய காரியம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஏன் கர்த்தர் இதை எனக்கு பேச வைக்கிறாரு எனக்கு நெசமாக தெரியல. எந்த உள்ளங்கள் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறாரு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெரியும், நம்ம சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போனாலும் கூட நின்று ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, அவரை சார்ந்து கொள்ள நம்ம பழகிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா இருக்கும்போது நல்லா ஆராதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம போகிற பாதையில் நின்று ஆராதிக்கும் போது என் கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையான காரியங்களை செய்வார்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் செய்யணும். இதுதான் யோபு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கணும். யோபு அதை செஞ்சான். கடைசி வரைக்கும் அவனுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா விசுவாச அறிக்கையாக இருந்துச்சு, நம்பிக்கையுடைய வார்த்தையாக இருந்துச்சு. அவனுடைய வார்த்தை அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் தங்கிடுச்சு. இந்த மொர்தெகாயும் அப்படித்தான். தேவனை பிடித்து கொண்டு, தேவனை சார்ந்து கொண்டு, அவரை மாத்திரமே மகிமைப்படுத்தினபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொர்தெகாயை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உயர்த்தி வைத்து வழி நடத்துவார். இந்த காலவெளியில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான். நம்மளோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை கடந்த வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப சூழ்நிலை மத்தியில் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல 10 வருஷத்துக்கு முதல்ல எங்கே இருந்தோமோ நீங்கள் திரும்பி பாருங்கள். ஆனால் கடந்து வந்துட்டு இங்கே வந்து நிற்கும்போது தேவனை மகிமைப்படுத்திருக்கு. நிறைய காரியம் கடந்து வந்தோம், நிறைய பாடுகள் மத்தியில் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நின்று ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் ஆராதிக்க கிருபை செய்வார். பாடுகள் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டங்கள் எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல. அவன் கொடுக்க மாட்டானான்னு கேட்டிங்கன்னா அவன் கஷ்டத்தை கொடுப்பான். சாத்தான் சில காரியங்களை இந்த யோபு காரியம் போல வரும். ஆனாலும் கூட, ஆனால் யோபோட காரியம் வர வேணான்னு நான் நினைப்பேன். ஆனால் அவன் நின்ன மாதிரி நம்மளால் நிற்போமான்னு எனக்கு கஷ்டமான ஒரு பாதை. ஆனாலும் கூட கர்த்தர் நம்ம நடக்கிற பாதையில் சூழ்நிலைகளை நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் கூட நம்ம கடந்து போகிற எல்லா பாதைகளும் தேவன் நம்மோடு கூட வருவார். விசுவாசிப்போம். அந்த விசுவாசோடு நம்ம கண்களை மூடி ஜெபத்தில் போவோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த நாளும் கூட தகப்பனே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த காரியங்களுக்காய், ஆவியான நீ பேசும் காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜோப் கர்த்தாவே கடந்து சென்ற பாதைகள் கஷ்டமாய் இருந்தாலும் அத்தனை மத்தியிலும் அவன் நம்பிக்கையுடைய வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து நீர் அந்த மகனுக்கு முன் குறித்து வைத்த திட்டத்தை அவன் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டபடியே ஒவ்வொருவரும் கூட இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். கடந்து செல்ற பாதைகள் கஷ்டமாய் இருந்தாலும் அந்த பாதையின் மத்தியிலே நீ தாங்கி நடத்துகிற கர்த்தர், போதிக்கிற கர்த்தர், போஷிக்கிற கர்த்தர், அப்பா எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தருமாய் இருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்திலே முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகவில்லை என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.